வெல்கம் டு ஐஜி டெக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ACS 712 கரண்ட் சென்சர் நம்ம Arduino கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி எப்படி கரண்ட் மெஷர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா, நம்ம லோடுக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணணும். அப்போ அங்கே ஆல் எஃபெக்ட் சென்சார் இருக்குது. நம்ம ஒரு லோடு கனெக்ட் பண்ணும்போது அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வோல்டேஜ் அவுட்புட்டாக கொடுக்கும். இப்போ நம்ம இந்த அவுட்டுன்ற பின் எடுத்துகிட்டு போய் நம்ம Arduino கூட கொடுக்கும்போது அந்த வோல்டேஜை நம்ம கரண்ட்டாக மெஷர் பண்ணி நம்ம கரண்ட் வேல்யூ தெரிஞ்சுப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் 3 டைப் சென்சார் இருக்குது. 5 ஆம்ப்ஸு, நெக்ஸ்ட் 20 ஆம்ப்ஸ், 30 ஆம்ப்ஸ். ஒவ்வொரு சென்சாருக்கும் ஒவ்வொரு சென்சிட்டிவிட்டி இருக்குது. இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது ACS 712 EC05Bன்னு இருக்குது. பாருங்கள், தெளிவாக தெரியுது. ஃபர்ஸ்ட் Arduino Uno எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ACS 712 சென்சார். நெக்ஸ்ட் இந்த சர்க்யூட் டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணிப்போம். ஒரு லைன் இது கொடுத்து அதுலேருந்து அவுட்புட் போகிற மாதிரி சீரியஸாக கனெக்ட் பண்ணால் தான் அந்த கரண்ட் சென்சார் ஒர்க் ஆகும். இப்போ கனெக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கோடிங் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ACS 712 லைப்ரரி ஆட் பண்ணணும். இந்த லைப்ரரி நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே யூஸ் பண்ணிக்கூட சென்சார் டைப் பார்த்தீங்கன்னா 5 ஆம்ப்ஸ். அதனால் 05B அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். 20 ஆம்ப்ஸ்னால் அந்த கீழே இருக்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். 30 ஆம்ப்ஸ்னால் அதுக்கு கீழே இருக்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். அப்போ தான் சென்சிட்டிவிட்டி கரெக்டாக அதை எடுத்து மெஷர் பண்ணி நம்ம கரெக்டான வேல்யூஸ் காட்டும். A0 பின்னு தான் நம்ம இப்போ டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சீரியல் மானிட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக சீரியல் பிகின் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் மூலயமா தான் நமக்கு கரண்ட் வேல்யூவை மெஷர் பண்ணி நமக்கு சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணுது. இப்போ ஃப்ளோட் ஐன்ற ஃபங்க்ஷன் மூலயமா மெஷர் பண்ண வேல்யூ சீரியலில் இந்த ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆகுது. 3 செகண்ட்ஸ்க்கு 1 டைம் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம அப்லோட் பண்ணிப்போம் போர்டுக்கு. இப்போ போர்டுக்கு அப்லோட் பண்ணதும் நமக்கு இங்கே 0.45 நம்ம எந்த ஒரு லோடும் கனெக்ட் பண்ணல. பட் இருந்தாலும் நமக்கு வேல்யூஸ் காட்டுது. அங்கே சின்ன சின்ன நாய்ஸ் இருக்கிறதுனால இந்த வேல்யூஸ் காட்டுது. நம்ம இதை இப்போ நெக்லெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு முன்னால் சீரியல் பிளாட்டர் பார்ப்போம், கிராஃப் பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், அப் அண்ட் டவுன் வருது. நம்ம லோட் கனெக்ட் பண்ணதுக்கு முன்னையே நமக்கு இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் காட்டுது. அந்த நாய்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ கோடில் சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது அந்த லெஸ் தென் அதுக்கு கம்மியாக வந்துச்சுன்னா நம்ம கரண்ட் வேல்யூ 0வாக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 0.09க்கு லெஸ் தென்னாக வந்துச்சுன்னா நமக்கு 0வாக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த நாய்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகிட்டு நமக்கு வேல்யூஸ் லோட் கனெக்ட் பண்ணலாம் 0ன்னு காட்டும். இப்போ நம்ம அப்லோட் பண்ணிப்போம். இப்போ கோட் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ அப்லோட் ஆனதும் நமக்கு வேல்யூஸ்லாம் 0 தான் வருது. அந்த நாய்ஸ் ஃபுல்லாக நம்ம இப்போ ரெடக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ சீரியல் பிளாட்டரில் பார்த்தாலும் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான் காட்டுது. நமக்கு 0வில் ஸ்ட்ரெயிட்டாக காட்டுது, எந்த ஒரு நாய்ஸும் இல்லை. இப்போ நம்ம லோட் கனெக்ட் பண்ணிட்டோம். லோட் கனெக்ட் பண்ணதும் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியுது. 0.25, அதாவது இந்த பல்ப் 60 வாட் பல்ப்பு. இப்போ 0.25 பண்ணும்போது வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் பண்ணும்போது நமக்கு 55 வாட்ஸ் கன்சியூம் பண்ணுது. அப்போ கரண்ட் வேல்யூ கரெக்டாக மெஷர் ஆகுது. இப்போ நம்ம கிராஃப் பார்த்தாலும் நமக்கு கரெக்டாக இங்கே 0.25 ஆம்ப்ஸில் ஃப்ளக்சுவேஷனோட கொஞ்சம் கரெக்டாக வருது. 25, 24 அந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் வரதுனால நம்ம கிராஃப் அப்படி வருது. நம்ம இப்போ லோடை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். டிஸ்கனெக்ட் பண்ணதும் 0ன்ட்டு நமக்கு வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. நாம் இப்போ இதில் டிஸ்பிளே ஆட் பண்ணுவோம். அதுக்காக நம்ம எல்சிடி டிஸ்பிளே I2C மாடியூலோட கனெக்ட் பண்ணியிருக்கிறது எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணிக்கோங்க.
நம்ம இப்போ கனெக்ஷன் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ ப்ரோக்ராமிங் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆட் பண்ணுறதுக்காக ஒயர் லைப்ரரியும் லிக்விட் கிறிஸ்டல் லைப்ரரியும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து நம்ம 0x27 வருது. மற்ற I2Cக்கு 0x3F கூட வரும். நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க கரெக்டாக. நெக்ஸ்ட்டு எல்சிடியை நம்ம பிகின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிடியில் ரைட் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த கோடை அப்லோட் பண்ணிப்போம். இப்போ கோட் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிறத பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக ஆகுது. 0ன்ற வேல்யூ காட்டுது. இப்போ லோட் கொடுத்ததும் நமக்கு சீரியல் மானிட்டர்லும் வேல்யூஸ் காட்டுது, டிஸ்பிளேவிலும் வேல்யூஸ் காட்டுது. 0.25 அப்படின்ற வேல்யூ. இப்போ சீரியல் பிளாட்டர்லும் பார்க்கலாம். சீரியல் பிளாட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ 0.25 ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சுன்னா டவுன் ஆகும், இல்லைனா 0.25ல் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.